வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கோகிலா. உங்கள் ஆஸ்ட்ரோ இன்னோ டைனாமிக்ஸ் யூடியூப் சேனலில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் ஒரு முக்கியமான வரலாற்று பயணத்தை மேற்கொள்ளப் போகிறோம். 1937 டாட்டா குடும்பத்தில் பிறந்தார். பெற்றோரின் பிரிவால் குழந்தை பருவத்திலேயே சவால்களை எதிர்கொண்டார். கல்வி பயணம்: கோர்னல் மற்றும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகங்களில் கட்டிடக்கலை மற்றும் மேலாண்மை பயின்றார். டாடா குழுமத்தில் தொடக்கம்: 1960 டாடாவில் சாதாரண பணியாளராக வேலை தொடங்கி மேலாண்மை நிலைக்கு உயர்ந்தார். ஓய்வு மரியாதைகள்: 2012 75வது வயதில் பதவியிலிருந்து விலகினார். பத்மபூஷன் உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றார். 1. சவால்களை சமாளித்தல்: சிறு வயதில் எதிர்கொண்ட பிரச்சனைகள் அவருக்கு பொறுமையும் பொறுப்புணர்வும் வளர்த்தன. 2. தொடர்ந்து கற்றல்: உயர்ந்த கல்வி நிறுவனங்களில் படித்தது அவருக்கு உலகளாவிய வணிகத் துறையில் முன்னேற உதவியது. 3. அடிப்படையிலிருந்து வளர்ச்சி: டாடாவில் சாதாரண பணியாளராக வேலை பார்த்தது அவரை நல்ல தலைவர் ஆக்கியது. 4. உலகளாவிய முன்னேற்றம்: ஜாகுவார் லேண்ட்-ஐ கைப்பற்றி இந்திய வணிகத்தையும் மேம்படுத்தினார். 5. சாதாரண மக்களுக்காக புதுமைகள்: டாடா நானோ மூலம் குறைந்த வருமான குடும்பங்களுக்கும் சொந்த காரை கனவாக மாற்றினார். 6. பொறுப்புள்ள தலைவர்: சமூக பொறுப்புணர்வும் நன்னெறி நிர்வாகமும் அவரின் பணியை பிரதிபலிக்கின்றன. 7. உலகளாவிய அங்கீகாரம்: இந்தியாவின் முன்னணி தொழிலதிபராக பத்மபூஷன் போன்ற பல விருதுகளை பெற்றார். ரதன் டாடாவின் வாழ்க்கை கதையே அவரது முயற்சிகளும் பொறுப்புணர்வும் உலகளாவிய பார்வையும் சிறப்பிக்கின்றன. இந்த பயணத்தில் நம்மோடு இணைந்ததற்கு நன்றி. மேலும் இது போன்ற அறிவியல், வரலாறு மற்றும் அதிசய தகவல்களை தெரிந்து கொள்ள ஆஸ்ட்ரோ இன்னோ டைனாமிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மறுநாளும் ஒரு புதிய தகவலுடன் சந்திக்கலாம்.